everyone. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட்ல இருக்கிறோம். 11th ஸ்டாண்டர்ட் NCERT சிலபஸ்ல மோஷன் இன் a straight line அப்படின்ற சாப்டர்ல இருக்கக்கூடிய கான்செப்சுவல் வீடியோஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அதுக்கப்புறம் வெலாசிட்டி. ஸோ ஸ்பீட் வெலாசிட்டிக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியில் யூனிஃபார்ம் ஸ்பீட், யூனிஃபார்ம் வெலாசிட்டி, நான் யூனிஃபார்ம் ஸ்பீட், நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீட், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. ஸோ இந்த எல்லா டாப்பிக்கும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம வந்து ஷேர் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஸோ பொதுவாக நம்ம வந்து ஸ்பீட் அப்படின்றது வந்து பேசிக்கலி சே இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி இல்லையா? ஸோ ஸ்பீட் அப்படின்றது வந்து let me put in a very simple word, right? So speed அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் உடைய பொசிஷன், the rate of change of position அப்படினு சொல்லலாம். rate of change of position of an object, right? of an object. என்ன சார் புக்ல இருக்கிற மாதிரி முக்கையா போதே சொல்றேன். Position of an object with respect to time. சரியா? ஒரு ஆப்ஜெக்ட் உடைய பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ரைட்? ஒரு ஆப்ஜெக்ட் உடைய பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் with respect to time. ஏன்னா எல்லாமே டைமை பேஸ் பண்ணினது தான். அப்போ இந்த ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆப்ஜெக்ட் உடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகுது with respect to time. ஆனா இதுக்கு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. It has no direction. சப்போஸ் எந்த டைரக்ஷன்ல வேணா போகலாம். அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பீட் அப்படின்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை டைம் இல்ல டோட்டல் பாத் ஆர் பாத் டிராவல்ட் பை தி ஆப்ஜெக்ட். பாத் ஆர் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் upon time taken. அப்போ நமக்கு வந்து ஸ்பீட் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் உடைய பொசிஷன் வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இட் கேன் மூவ் இன் எனி டைரக்ஷன். இப்படிதான் மூவ் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. இட் கேன் மூவ் இன் எனி டைரக்ஷன். அதனால தான் நம்ம ஸ்பீடை வந்து மேக்னிடியூட் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றோம், which is nothing but scalar quantity அப்படின்னு சொல்லுவோம். scalar quantity. அப்போ இந்த ஸ்பீட் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா SI சிஸ்டம்ல யூனிட்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா வெரி சிம்பிள். இதோடைய யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். CGSல சொல்லணும்னா சென்டிமீட்டர் பர் செகண்ட். இதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன சொல்லலாம்? ஸ்பீட் அப்படின்றது டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப டிஸ்டன்ஸ் என்னது? லெந்த் பை டைம், சோ இன்வெர்ஸ். சோ L t to the power -1 ன்னு சொல்லலாம், இல்ல m to the power 0 L t to the power -1 ன்னு சொல்லலாம். both are same. ஏன்னா லெந்த் பை டைம் டேக்கன் நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ்ல நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படினா என்னன்றது நம்ம ரொம்ப டீடைலா பேசியோம். சோ அத தான் இந்த இடத்துல நம்ம பேச போறோம். அப்போ இது வந்து SI சிஸ்டம்ல என்னுடைய யூனிட் ஃபார் ஸ்பீட். இது வந்து CGSல என்னுடைய யூனிட் ஃபார் ஸ்பீட். இது வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஸ்பீட். அப்போ ஸ்பீட் அப்படின்றது டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை ஆப்ஜெக்ட் பை டைம் டேக்கன். இதுதான் நம்ம சிம்பிளா நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம். இதே வந்து நம்ம வெலாசிட்டிக்கு சொல்லணும் அப்படின்னா how we can say for velocity. அப்போ வெலாசிட்டி நம்ம எப்படி சார் சொல்லலாம்? வெலாசிட்டியும் அதேதான், எந்த சேஞ்சுமே கிடையாது. ரைட்? இதுவுமே change of position with respect to time. ஒரே சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா it has direction. அது மட்டும் தான் இதுல இருக்கிற வித்தியாசம். it has direction. இதுக்கு டைரக்ஷன் இருக்கும். யாருக்கு? வெலாசிட்டிக்கு டைரக்ஷன் இருக்கும், ஸ்பீடுக்கு டைரக்ஷன் இருக்காது. அதனால தான் இத நம்ம வெக்டார் குவாண்டிட்டின்னு சொல்லுவோம். வெக்டார் குவாண்டிட்டி will have magnitude plus direction. magnitude plus directions வந்து நம்ம velocityக்கு இருக்கும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா
change of position with respect to time and it has direction. Speed க்கு change of position with respect to time but it has no direction. அப்ப அந்த இடத்துல speed ன்றது நம்ம distance traveled by time taken அப்படி நம்ம பேசணும். இந்த இடத்துல velocity அப்படினு சொல்லும்போது it is nothing but displacement upon time taken. Right? Displacement upon time taken. இத நம்ம முக்கியமா நம்ம பேசணும். displacement அப்படினு சொல்லும்போது நம்ம ஒன்னு படிச்சிருக்கோம். It can be positive, it can be negative or it can be zero. இல்லையா? அப்போ எனக்கு இந்த எல்லா இடத்துல எப்படி எனக்கு displacement பாசிட்டிவ்னா மூவிங் இன் பாசிட்டிவ் x axis, நெகட்டிவ்னா ரிவர்ஸ் because எனக்கு displacement அப்படின்றது ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இது நம்ம ரொம்ப டீடைலா நம்ம previous வீடியோல நம்ம பேசி இருக்கோம் இல்லையா? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். சோ அத தான் நம்ம வந்து displacement அப்படினு சொல்லுவோம் with respect to time obviously. So positive, negative and then zero அப்படின்றது initial and final same positionல இருந்ததுனா it can be zero. And also we discussed distance is sometimes greater than displacement and displacement cannot be greater than distance அப்படின்றது ரொம்ப தெளிவா நம்ம பேசியிருக்கோம். And at the same time speed can also be positive or it can be zero இல்லையா? But it cannot be negative. சரியா? இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். And at the same time இதனுடைய யூனிட்டுமே சேம் தான். SI ல பாத்தீங்கன்னா we can say meter per second, CGS ல பாத்தீங்கன்னா centimeter per second and இதனுடைய dimensional analysis is same because it is length upon time which is m to the power 0 L t to the power minus 1. So dimensional formula for velocity and speed are same. There is no difference. One difference என்ன அப்படின்னா அதுக்கு டைரக்ஷன் இல்ல இதுக்கு டைரக்ஷன் இருக்கு. அது பாசிட்டிவ் ஆர் ஜீரோ. இது பாசிட்டிவாவும் இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம் and it can also be zero. ஆனா ரெண்டுமே rate of change of position with respect to time அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். and இங்க நம்ம ஒரு சின்ன டேபுலர் காலம்ல we will try to split up the concept. so எனக்கு வந்து uniform speed and then பாத்தீங்கன்னா uniform velocity. அப்ப uniform speed and uniform velocity அப்படினா என்ன? சரி ரொம்ப சிம்பிள்மா. uniform அப்படினா ஒரே மாதிரி இருக்குது. அப்ப uniform speedல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து will try to cover equal distance in equal interval of time. அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆகுது. let's say that is 100 km per hour. அப்ப 100 km per hourல போகுது அப்படினா நீங்க எந்த டைம் இன்டர்வல் எடுத்தாலும் சரி இது கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஏன்னா அது ஒரே ஸ்பீட்ல போகுது. இது யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படினு சொல்லுவோம். யூனிஃபார்ம் வெலாசிட்டி அதேதாங்க. இங்க சேம் டிஸ்பிளேஸ்மென்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். இங்க டிஸ்டன்ஸ் அங்க டிஸ்பிளேஸ்மென்ட் வேற எதுவுமே கிடையாது. அப்ப ரெண்டுமே ஒரே வேகத்துல தான் போகும். அப்ப இங்க ஒரே வேகத்துல போகுது ஆனா ஒரு டைரக்ஷனோட போகுது. அதுதான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. சரியா? சோ யூனிஃபார்ம் வெலாசிட்டி அதுதான். சோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். இன்டர்வல் ஆஃப் டைம். சோ ஈக்குவல் டைம் அப்படினா மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ ஒரு 10 செகண்ட் இருக்குனா இந்த 10 செகண்ட்ல இது 100 மீட்டர் தான் டிராவல் ஆயிருக்கும். அந்த மாதிரி எந்த 10 செகண்ட் எடுத்தாலும் அது 100 மீட்டரா தான் இருக்க முடியும். அதுதான் யூனிஃபார்ம் ஸ்பீட். அப்ப யூனிஃபார்ம் வெலாசிட்டி அதுவும் அதேதான் 100 மீட்டரா தான் இருக்கும் பட் பர்టిక్యులர் டைரக்ஷன்ஸ்ல இருக்கும். அப்ப ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மென்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ரொம்ப சிம்பிள். அடுத்து we have non uniform. இத நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப நான் யூனிஃபார்மை பொறுத்த வரைக்கும் ரைட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் வந்து இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படி நம்ம படிச்சோம்ல இங்க அது நாட் பாசிபிள். சோ will cover unequal distance. ஒரே மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்காது எனக்கு சேம் டைம்ல.
ரைட் ஒரே மாதிரி டிஸ்டன்ஸ் எனக்கு இருக்காது சேம் டைம்ல இங்க சேம் டைம்ல சேம் டிஸ்டன்ஸ் இங்க சேம் டைம்ல டிஃபரண்ட் டிஸ்டன்ஸ் அவ்வளவுதான் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சோ அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து தெளிவா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப என்ன சொல்லலாம் ஆப்ஜெக்ட் வந்து is not moving with same speed அப்ப அதுக்கு வேரியபிள் ஸ்பீட் மாறிக்கிட்டே இருக்கு வேரியபிள் ஸ்பீட் அப்படி நம்ம சொல்லலாம் அப்ப in terms of velocity இங்க velocity எப்போ நான் யூனிஃபார்மா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா மூணு டிஃபரண்ட் கண்டிஷன்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம் when speed changes or we can also use a proper word when velocity changes ஒரு ஆப்ஜெக்ட் உடைய velocity change ஆகும்போது that becomes a non uniform velocity or direction change ஆகுங்க இது ரொம்ப முக்கியம் direction change ஆகும்போது கண்டிப்பா எனக்கு velocity change ஆகும் அப்போ it is non uniform velocity or it can be both எனக்கு velocity change ஆகலாம் எனக்கு directionம் change ஆகலாம் so இதுதான் non uniform velocity அப்படி நம்ம சொல்றோம் இது non uniform speed unequal distance in same time இங்க வந்து velocity change ஆகுது direction change ஆகுது இல்ல ரெண்டுமே change ஆனாலும் that becomes your non uniform velocity right very simple right so அடுத்து we have a very important thing which is average speed right average speed இல்லனா average velocity so இது வந்து similar பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது எனக்கு average speed அப்படினு சொல்லும்போதும் average velocity ன்னு சொல்லும்போதும் இது variable speed கான்ஸ்டன்ட்டா இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் variable speed இங்க வந்து பாத்தீங்கன்னா variable velocity டிஃபரண்டா இருக்கும் என்னுடைய velocity is not same both are correctly என்ன டிஃபரன்ஸ் இதுவும் ஸ்பீடு தான் இதுவும் ஸ்பீடு தான் ஆனா இந்த ஸ்பீடுக்கு டைரக்ஷன் இல்ல இந்த ஸ்பீடுக்கு டைரக்ஷன் இருக்கு அதனால that is your velocity அப்போ it is different velocity and it is different speed அப்படின்றதுனால to find your average right average speed as well as average velocity we go with let us see that is your average speed which is equal to total distance kana total distance average நம்ம நார்மலா எடுப்போம்ல mean value அதுதான் so total distance covered by the object by total time taken so அதுதான் நம்ம average speed னு சொல்லுவோம் இங்க average velocity அப்படின்றது is same as speed அப்ப இங்க total displacement covered by the object by total time taken right total displacement covered by the object by total time taken so இதுதான் நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் we can also represent like this total displacement so distance and this is your total displacement upon time so average velocity average speed as well as average velocity overall first initial position and final position வரைக்கும் அதனுடைய velocity என்னெல்லாம் மாறி இருக்கு மொத்தமா டைம் அவ்வளவுதான் so average இது இப்போ average அப்படினா நமக்கு கிளாஸ்ல கூட பாத்தீங்கன்னா average percentage average இவ்ளோ percentage வந்து பாஸ் ஆயிருக்கீங்க ஒரு 80% average இந்த கிளாஸ் ரூம்ல வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கறாங்க இப்போ நம்ம ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் வந்து 100% வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படினா எல்லாரும் 100% னு கேட்டினா கண்டிப்பா கிடையாது ஆனா ஆவரேஜ் இல்லையா சோ இவர் வந்து ஒரு 50 இருப்பார் இவர் வந்து 60 இருப்பார் இவர் 90% இருப்பார் அப்ப ஓவரால் கிளாஸ் வைஸ் அப்படி நம்ம பேசும்போது அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எடுத்தோம் அப்படினா that becomes your average value same way எல்லா ஸ்பீடையும் கணக்கு எடுத்துட்டு டோட்டல் டைம் எடுத்தோம் அப்படினா you get your average speed as well as average velocity so next we have another thing which is instantaneous right instantaneous so இந்த instantaneous வந்து ரொம்ப முக்கியம் as well as speed க்கும் சரி velocity க்கும் சரி right average தாண்டி instantaneous speed and instantaneous velocity சொல்லுவோம் instant அப்படினா அந்த particular
பர்டிகுலர் பாயிண்ட் இந்த ஒரு நொடியில் அப்படின்றத நம்ம இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது வேர் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்பீடோமீட்டர் இல்லை நம்ம அந்த கோஸ்ட் ரைடர் மூவிலெலாம் பார்த்தோன்னா திடீர்னு ஒரு டிடெக்டர் வச்சுருப்பாங்க. அப்போது அந்த வெஹிக்கிளுடைய ஸ்பீடு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஈவன் சென்னையில் நம்ம ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் ஒன்று இருக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்பீட் லிமிட் கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா, ஒரு 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 வெஹிக்கிள் வேகமாக போதும் அந்த வெஹிக்கிளுடைய ஸ்பீடு வந்து நமக்கு டிஸ்பிளேல காமிச்சிருப்பாங்க ஒரு எல்இடி போர்டில். அது என்ன, இட் இஸ் அன் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு தான். அப்போது இன்ஸ்டண்ட்டாக அந்த செகண்டில் அதோடைய வேகம் வந்து என்ன அப்படின்றது அங்கே டிஸ்பிளேல வரும். It is a process of instantaneous velocity which works under differentiation. So இந்த கான்செப்ட் வந்து டவுட் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சியேஷன் கான்செப்ட் தயவு செஞ்சு பாருங்க. டிஃபரன்சியேஷன் வந்து is to find the instant value. ஒரு பர்టిక్యులர் டைம்ல என்னுடைய வேல்யூ என்ன அப்படினு கண்டுபிடிக்கிறதுக்கு we go for differentiation. So to cover the total area or total sum அப்படின்றதுக்கு we go for integration. அப்போ எனக்கு ஒரு பர்టిక్యులர் இன்ஸ்டன்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா ஐ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா டிஃபரன்சியேஷன் மெத்தட் மட்டும்தான். இன் டிஃபரன்சியேஷன் மெத்தட் your time limit, right, your time limit will tends to 0. time almost closest value ல வரும்போது you get instant value. It may be your velocity, it may be your speed, or it may be your acceleration, whatever it is, right? When your time limit tends to 0 அப்படினா you get instant value. So தயவு செஞ்சு differentiation முருகா MP தமிழ் அப்படினு போடிங்கனா உங்களுக்கு இந்த differentiation concept I have explained from HC Verma book. So it will be fantastic explanation, you can go through that. So when time limit tends to 0, whereas if I want to find the speed, that becomes your limit delta t tends to 0, and obviously there is displacement upon time. Or you can also simply rewrite this as dx by dt, which is the first derivative அப்படினு சொல்லுவோம். இந்த displacement இல்ல அந்த distance, yeah, we are talking about speed, so that becomes your distance. So distance differentiate பண்ணும்போது you get speed. Distance ரெண்டு முறை differentiate பண்ணும்போது you get acceleration. Distance ஒரு முறை பண்ணும்போது velocity or speed. Distance ரெண்டு முறை பண்ணும்போது acceleration. Displacement speed இல்ல velocity ஒரு முறை பண்ணும்போது acceleration. I repeat. Distance differentiate பண்ணா you get velocity speed or velocity. Differentiate பண்ணும்போது ரைட்டா, இத ரெண்டு முறை differentiate பண்ணனா you get acceleration. இத ரெண்டு முறை displacement இல்ல distance ரெண்டு முறை differentiate பண்ணீங்கனா you get acceleration. ஒரு முறை பண்ணீங்கனா you get speed or velocity. இந்த speed or velocity ஒரு முறை பண்ணீங்கனா you get acceleration. இதை விட ரொம்ப தெளிவா யாராலையும் சொல்ல முடியாது. ரைட், சோ பொறுமை இந்த விஷயத்தை மட்டும் நான் சொன்னது நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஓகே, அப்போ your time limit tends to 0 for your speed, whereas when you compare velocity, your limit delta t tends to 0, right? Exactly the same equation, only difference is you will have vector symbol which indicates it has direction, and also it says it is displacement. சரியா, அது displacement. And how we can write dx by dt? So there is no difference, right? ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படினா அங்க வெக்டர் சிம்பல் இருக்கு, இங்க வெக்டர் சிம்பல் இல்ல. இங்க டைரக்ஷன் இல்ல, அங்க டைரக்ஷன் இருக்கு. இவ்வளவுதான். சரியா? சோ ரொம்ப சிம்பிள். பொறுமையா பாருங்க. This is your instantaneous speed as well as instantaneous velocity. So ஒரு particular instantல if you want to get the result, we go for differentiation. Differentiation concept we have uploaded. Kindly check, நம்ம சேனல்ல எல்லாமே பக்காவா கொடுத்திருக்கோம். டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. Thank you. Help others with a smile.